இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாசாங்கின் முகத்திரையை தூக்கி எறிய இறைவன் அழைப்பு விடுக்கிறார். பல நேரங்களில் நாம் செய்யும் தவறுகளுக்கு நம் முன்னோரை மீது பழி போடுவதுண்டு. நாம் மட்டுமே நல்லது செய்வது போல் வெளிக்காட்டுவதும் உண்டு. இதைத்தான் பரிசேயத்தனம் என்கிறார் ஆண்டவர். ஆகவே பாசாங்கின் முகத்திரையை கிழித்து எறிய அவர் அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் நாம் நல்லவர்கள் போன்று காட்சி அளித்துக் கொண்டு ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் வெளி உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிம்பமும் தோற்றமும் பொய்யானது. அந்த முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும், அந்த பாசாங்கின் தனம் நம்மிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற மேன்மையை வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நல்லது போன்று காட்சியளிக்கும் வெளிப்புற தோற்றங்களுக்கு ஆசைப்படுபவர்களா நாம்? தோற்றங்கள் எப்போதுமே தோற்றங்கள் தான். உண்மை மறைந்திருக்கும் வரைதான் தோற்றங்களுக்கு மதிப்பு உண்டு. நல்லவர்கள் போன்ற பிம்பத்தையும் தோற்றத்தையும் தந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் இயேசு கிறிஸ்து என்று சவுக்கடி கொடுத்து வார்த்தையினால் அவர்களின் செயல்களை சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே அவர்களை வெள்ளையடித்த கள்ளர்களுக்கு ஒப்பானவர்கள் என்றும், இறைவாக்கினர்களை கொன்றுவிட்டு அவர்களுக்கு நினைவு சின்னம் கட்டி தவறே செய்யாத யோக்கியர்கள் போல தோற்றம் தருபவர்கள் என்றும் அவர்களை வர்ணிக்கின்றார். அவர்களை இயேசு சாடியது ஒருபுறம் மறக்கட்டும். நாம் அடிப்படையில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அகத்தில் நன்மைக்கான எந்த தடயத்தையும் கொண்டுராமல் நன்மையே முழுமையாக கொண்டிருப்பது போல் புறத்தில் தோற்றத்தை தரும் மனநிலையை கொண்டிருப்பதை இயேசு கண்டிக்கின்றார். ஆமா, இப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே வெளிப்புறத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனாலதான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறுக்குன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, வெளியே அழகா டெக்கரேஷன் கொடுத்து அந்த கல்லருக்கு பெயிண்ட் அடிச்சோம்னா பியூட்டியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது அழுக்குகளும் அழிந்து போன உடம்பின் எலும்புகளும் தான். இப்படி ஒரு முகத்திரையோடு வாழுகிற மனிதா, பாசாங்கின் முகத்திரையை கிழித்தெறிந்து உன் வாழ்க்கை மகத்துவமான மேன்மை உடையது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சாடி நம்மை வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளத்தான் இறைவன் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டங்களில் தோற்றங்களுக்குத்தான் மதிப்பு உண்டு என்ற மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதான உண்மை. உண்மையிலே ஒரு விஷயத்துக்கு ஆற்றலானவர்கள் தங்களின் மாயையான பேச்சில் பிறரை மயக்கி தாங்கள் மட்டுமே ஆற்றல் உள்ளவர்கள் போல் பிம்பத்தை உண்டாக்கி ஒரு வகையான தரமற்ற செயல்பட்டு லாபம் கண்டு விடுவார்கள். இதனால் பாதிக்கப்படுது அவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகம் தான். தேன் போல பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேன் போன வார்த்தைகளுக்கு உருவி நாமெல்லாம் அப்படியே உருகி அப்படியே ஏமாந்து போயிடும். இந்த வகையான ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார். எப்பயுமே ஒரு மனுஷன் காரசாரமாக பேசுகிறான் அப்படின்னா நான் உண்மையை பேசுவான். ஆனால் அவனுக்கு இந்த உலகம் கொடுக்கறது கோவக்காரன், பிழைக்க தெரியாதவன், இவெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் தேனுருக பேசி அப்படியே அழகாக நல்லவர்கள் போல் ஒரு தோற்றத்தை பிம்பத்தையும் கொடுப்பவர்களுக்குத்தான் இந்த உலகம் அதிக மதிப்பீடை தருகிறது. உதாரணமாக, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தங்களுடைய தரத்தை, கல்வி மீதான ஆர்வத்தை காட்டாதவர்கள் தங்கள் ஆர்வமற்ற தன்மையாலும் படிப்பில் ஈடுபாடு காட்டாததாலும் சோம்பேறித்தனத்தாலும் பொற்காலத்தை வீணடித்து விட்டு ஏதாவது ஒரு விதத்தில் சான்றிதழ் பெற்றுவிட்டு அலுவலகத்திலும் நிறுவனங்களில் இணைந்து ஒரு ஆஃபீஸ் அதெல்லாம் சேர்ந்து பாசாங்கு காட்டி வேலை பெற்று விடுவார்கள். உண்மையான அவர்கள் கொடுக்க வேண்டிய பலனை தராமல் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தகுதியற்றவர்கள் என்ற தங்கள் தனிப்பட்ட தோற்றத்தால் பாதகத்தை தந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு விதத்தில் இன்றைய மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கருதுவதில் மிக இருக்க முடியாது. வெறும் தோற்றத்தை வைத்தே வாழ்வை சொகுசாக வாழ்ந்துவிடலாம் என்ற கருத்தை உடையவர்கள் அகத்தில் நன்மையை கொண்டிருக்க விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்கள், நிலையற்ற விஷயங்களில் நாட்டம் வைத்து வாழும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் சொகுசான வாழ்வை அது விரைவில்
மாய்ந்துவிடும் தவறான நம்பிக்கை என்பதை உணராத அவல நிலையில் தான் இருப்பார்கள். அவர்களைப் போன்று வெறும் தோற்றத்தால் வாழ்க்கையை கழித்து விடலாம் என்ற மனநிலை நமக்கு இருக்கிறதா என்று உணர்ந்து விழிப்புணர்வுடன் அகத்தின் உண்மைத்தன்மையை மட்டுமே மதிப்புடையது என்ற மனநிலையோடு வாழத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே. அதை புரிந்து செயலாக்கப்படுத்துவோம். ஆசிர் நிச்சயம். பாசாகின் முகத்திரையை எடுத்து விடுங்கள், அகத்தின் உண்மைத்தன்மை உணர்ந்து வாழுங்கள் என்று அழைக்கிறார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் பாசாங்கின் முகத்திரையும் பொய்மையின் ஆடைகளை களைந்துவிட்டு உண்மைக்கு உரமூட்டுபவர்களாக, நன்மையை வித்திட்டு உண்மைத்தனத்தை எடுத்துக்கூடும் மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.